எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நம்ம படிக்கிற ஜோதிடமானது நமக்கு நல்ல பெயரையும் புகழையும் பெற்றுத் தரணும். அதுக்காக இந்த பிரார்த்தனை பண்றோம். இந்த பிரார்த்தனை ஆத்மார்த்தமா மனசுருகி செய்வோம். நம்மை பெற்ற பெற்றோர்களை வணங்கிக் கொள்வோம். அவர்கள் ஆசைகள் நமக்கு மானசீகமாகவும் மனப்பூர்வமாகவும் கிடைக்கட்டும். இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அத்தனை குருமகள் பொற்பந்தொட்டு அனைவரையும் வணங்கிக் கொள்வோம். அனைவரின் ஆசைகள் மானசீகமாகவும் மனப்பூர்வமாகவும் கிடைக்கட்டும். எல்லா தெய்வங்களையும் வணங்கிக் கொள்ளலாம். எல்லா தெய்வங்களும் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். மதா பிதா குரு தெய்வ ஆசைகளுடன் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்சத்தையும் பெருமிடன் வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். ஐயா வணக்கங்க. சேலம்ல இருந்து கௌதம் பேசுறேங்க. சொல்லுங்க சார். வணக்கம். ஐயா, உங்களோட பிரச்சனை சித்தாந்தப்படி கேள்வி பிறக்கும் பொழுதே பதிலும் பிறந்து விடுகிறது என்று நீங்க சொல்லியிருக்கீங்க. அப்படின்னா ஆத்மார்த்தமான கேள்விகள், உதாரணமா என் குழந்தைகளின் திருமணங்களை என் பெற்றோர் பார்ப்பார்களா, அடுத்து வரும் குரு திசையில் ஒரு 10 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருப்பேனா, இது போன்ற கேள்விகளுக்கு ஆம் என்று பதில் வந்தால் ம். அது எப்படிங்களா ஐயா? அது அப்படியே மாதிரி நடக்குமா? ஆமா, உங்களோட அனுபவங்களை பகிரும் ஐயா. ஆமா. அப்படியே நடக்கும். அதுல எதுவும் சரி. மாற்று கருத்தே கிடையாது. நீங்க சந்திச்ச ஏதாவது அனுபவங்கள் இருந்தா சொல்லுங்க நிறைய இந்த இருக்கு, மாதிரி. எக்கச்சக்கமா இருக்கு. அப்படி ஒரு விஷயத்த சொல்லணும்னா 95ல நான் இப்போ உட்கார்ந்துருக்க இடம், நான் வேலை செஞ்ச ஃபேக்டரியோட இடம். இந்த கம்பெனியில் வாரம் 30 வரைக்கும் வேலைக்கு வந்தேன். நான் ம். உட்காந்துருக்கேன் இந்த ஃபேக்டரியோட இந்த இடத்துல. இது மரத்தடியா இருந்தது அப்ப. இங்க தான் துண்ட போட்டு படுத்துட்டு இந்த இடம் பின்னால நமக்கு கிடைக்குமா? இங்க ஒரு சின்ன குடில் ஆ. போட்டு கட்ட முடியுமான்னு பார்த்தா இன்னைக்கு இது 4 மாடி கட்டடத்துல உட்காந்துருக்கேன் என்னோட சொந்த பில்டிங்ல. அதே இடத்துல. ஓ. நோட்டீஸ் ஆ, பாயிண்ட். நான் அப்ப எங்க பிரச்சனை போட்டு படுத்திருந்தனோ, பார்த்திருக்கீங்க. நான் எங்க கீழே படுத்தனோ அதே இடத்துல திண்ணை கட்டி இப்ப கீழே என்னோட பைக் நிக்குது. நான் மேல படுத்திருக்கிறேன். ஓ. அப்ப நான் போட்ட லக்னம் ரிஷப லக்னம். நான் இந்த வீடுக்கு புண்ணியாசனம் போட்ட ரிஷப லக்னம். ஓ. புரியுதானே? புரியுது சார், புரியுது. கிட்டத்தட்ட 25 வருஷம் கழிச்சு, 25 வருஷம் 3 மாசம் கழிச்சு அதே நாள்ல நடக்குது. ஓ. அதனால எப்பவுமே கேள்வி எப்ப பிறக்குதோ, பதில் இல்லாததுக்கு கேள்வி பிறக்கவே பிறக்காது. நீங்க ஜெயிக்க அதான் அதான். மாட்டீங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க போராட்டத்துக்கே போக மாட்டீங்க. என்னைக்காவது ஆ, ரஜினி ஆ. ரஜினி வீட்டிலேயே பொண்ணு கேட்கணும்னு உங்களுக்கு தோணி இருக்கா? இல்ல இல்ல. ஏன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம இயலாமை என்னன்னு தெரியும். கரெக்ட் நம்மளோட கரெக்ட். இலக்கு நமக்கு கண்டிப்பா தெரியும். அந்த இலக்கு டவுட்டா இருக்கும்போது கேள்வி வருது. டவுட்லெஸ்னா கண்டிப்பா கேட்கவே மாட்டோம். ஓகே. ஆனா நம்ம தகுதியை நம்ம எப்போ உணரணுமோ அதுக்கு தான் குருநாதர் தேவை, அதுக்கு தான் ஜோதிடம் தேவை. என்னோட எலிஜிபிள் என்னங்கிறதுக்கு தான். இப்ப போய் எனக்கு ஓ. அறிவு இருக்குன்னு நான் +2 எழுதுறேன்னா எழுத முடியும் விட மாட்டாங்க. ஏன்னா தகுதி கிராஸ் ஆயிடுச்சு. அப்ப கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். எல்லாத்துக்குமே நம்ம ஜோதிடம் கட்டாயம்னு சொன்னா அதுக்கு தகுதி உண்டா இல்லையா? தகுதி எப்போ வரும்? அதான் தசாபத்தியும் கோச்சாரம். தகுதி உண்டா இல்லையாங்கிறது ஆம் இல்லை. பிரசன்னம். ஜாமக்கோள் நிறைய பிரசன்னம். சொல்றாங்க. ஒரு சமயத்துல ஒரு டாக்டர் வீட்டுக்கிட்ட கிராஸ் பண்ணும்போது பார்ப்பேன். அப்படியே ஆசையா பார்ப்பேன். இந்த டாக்டர் வீட்ல ஒரு நாள் ஒரே ஒரு கப் காஃபி சாப்பிட்டு இந்த டாக்டர் நம்ம ஃப்ரெண்டுன்னு சொல்லணும்னு. இன்னைக்கு அந்த டாக்டருக்கு இன்னைக்கு 80 வயசு. சாஸ்தாங்கம் நமஸ்காரம் பண்ணிட்டு போறாரு. ஓ. அன்னைக்கு நட்சத்திரம் மிருகசீரிஷம், நமஸ்காரம் நட்சத்திரம் மிருகசீரிஷம். ஓ. முதல்ல திருப்பூருக்கு ஒரு ஒரு கடை வாசல்ல தான் படுத்திருந்தேன். சரி 15 சார். வருஷம் கழிச்சு அந்த கடை ஓனர் என்னோட மாநாட்டுக்கு தலைமை தாங்குறார். அவர்ட்ட சொல்றேன், ஓ. இவர் ஏன் மாநாட்டுக்கு தலைமையா கூப்பிட்டேன்? இவர் ஜோதிடர் அல்ல. ஆனா இவருடைய இடத்துல படுத்துக்கும் இங்கெல்லாம் படக்கூடாது, எந்திரிங்க அப்படின்னு சொன்னாரு. இந்த இடத்துல நான் உட்கார்ந்திருக்க, அவர் நின்னுட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னேன். புரியுதா என்ன? புரியுது சார். அது நிறைய சொல்லலாம். ஆனா இதெல்லாம் நான் டைரி எழுதிச்சுட்டே வரேன். எப்ப கேள்வி வந்துச்சு அதுக்கான ஆன்சர் இட ஆ. விட்டு எழுதிட்டே வரேன். இல்லைங்க, நானும் அதை ஃபாலோ பண்றேங்க. அதனாலதான் இந்த கேள்வி கண்டிப்பா அந்த கேட்டேன். கேள்வி பிறக்கும் பொழுதே பதிலும் பிறந்து விடுகிறது. பதில் இல்லாததுக்கு கேள்வி வராது. சரி. நிறைய சொல்லலாம். ஓகே. அதுக்கான ஓகே சார், தகுதியை நம்ம தேங்க்யூ சார். வளர்த்துக்கிறணும். ஓ. ஓகே சார். சும்மா எம்எம்எல்ஏக்கு போகணும் எப்படி நடந்தேவா போக முடியும்? அப்படி நேரம் மேல போயிட வேண்டியதுதான். அப்ப அதான் அதுக்கான முயற்சி உடம்புல பயிற்சி. தகுதி பண தகுதியும் தயார் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகே. நல்லது. ஓகே சார், தேங்க்யூ சார். அடுத்து
ஹலோ. சொல்லுமா. வணக்கம் குருஜி. வணக்கம்மா. மதுரையில இருந்து உமா பேசுறேன் குருஜி. சொல்லுமா. குருஜி, இந்த சலைவரி கிளாண்ட்ல வர கேன்சர் அதுக்கெல்லாம் காரணம் யாரு குருஜி? எல்லா கேன்சருக்கும் ஒரே ஆள் தான். மூல காரணம்ங்கிறது குரு. அதுக்கு பின்னால கூட உதவி செய்யக்கூடிய சூரியன் செவ்வாய். அதை வியாதியை பெரிய லெவல் வளர்த்துட்டு போறது ராகு. இந்த குரு சூரியன் செவ்வாய் இல்லாம கேன்சர் கிடையவே கிடையாது. குருஜி, ஒரு இது நான் பார்த்தேன் குருஜி. கடக லக்னம் குருஜி. நாலுல கேது தசை நடக்குது குருஜி. நாலுல இருந்து கேது தசை, குரு புத்தி, சுக்கிர அந்தரத்துல தான் அந்த கேன்சர் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க குருஜி. இந்த கேன்சர் இப்ப கண்டுபிடிக்கும் போது நான் சொன்ன இந்த குரு சூரியன் செவ்வாயில் ஏதேனும் ஒன்று திசை புத்தி அந்தரம் இல்லாம கோச்சாட்டில் அவங்க மேல அவங்க போகாம கண்டுபிடிக்கவே மாட்டீங்க. ஆமா குருஜி. ம். அதாவது சூரியனும் புதனும் அந்நேரம் ஆஹ் குரு மேல, பிறந்த கால குரு மேல போயிட்டு இருந்துச்சு குருஜி. ம். ஹலோ. சரி. சரி, கேட்குறேம்மா, சொல்லுமா. இப்போ இப்போ அவங்க இது ரெக்கவர் ஆயிருமா? இதுக்கு என்ன பரிகாரம் ஏதாவது பண்ணலாமான்னா எப்பவுமே நான் ஒரு என்னன்னு ரெக்கவரினா 3-9 கூட தசாபுத்தி நடக்குதான்னு பாருங்க. 3-9 ஓகே. நிற்கக்கூடிய கிரகத்துடைய தசையோ புத்தியோ அந்தரமோ இருந்தா ரெக்கவரி உண்டு. ஓகே குருஜி. அந்த தசையோ புத்தியோ அந்தரநாதங்களோ 3லயும் இல்லை 9லயும் இல்லை, அதோடைய சாரத்திலையும் இல்லைன்னா அதுக்கு ரெக்கவரி கிடையாது, கம்மி தான். ஓகே குருஜி. வழிபாடு குருஜி. முதல் ஆத்மார்த்தமான பிரார்த்தனை குலதெய்வ வழிபாடு. ஓகே குருஜி. குலதெய்வத்தை கும்பிடு. அதுக்கடுத்து 2வது குலதெய்வத்து கோயிலில் கூடிய காவல் தெய்வம். அதுக்கடுத்து ஓகே. திருவண்ணாமலை பக்கத்துல தேவியாபுரம்ங்கிற ஊர்ல இருக்கிற மலை மேல இருக்கிற அம்மன். ஓகே குருஜி. இந்த 3 தான் சிறப்பு. ஆனா கடக லக்னத்துக்கு 6 கூடியவரும் 9 கூடியவரும் குரு தானே குருஜி? நீங்க ஒரு தடவை வீடியோல ஆமா. குரு நோயை கொடுத்தாலும் அடுத்து ரெக்கவர் பண்ணி விட்டுருவாருன்னு ஆமா, சொல்லியிருக்கீங்க. நோயை கொடுக்காம ரெக்கவரி இல்லை. ரெக்கவரிக்கு பதிலே இல்லையே. என்ன ரெக்கவரி ஓகே. ஓகே. வேணும்ல? கடனை கொடுத்தா அவர் தான் கடன் அடைப்பார், நோயை கொடுத்தா அவர் தான் ம். நோயை அடைப்பார், சண்டை கொடுத்தா அவர் தான் சமாதானப்படுத்துவார், சரிங்க அடிக்கிறவரும் குருஜி. ஆற்றுவரும் அவரே. ஓகே குருஜி. நீங்க இந்த சொன்ன ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா கடகலக்கணம். ஆமா ராமனுடைய குருஜி. ஜாதகம் 6-9 கிடையாது குரு. ராவணனை ஆமா. கொண்டு மோட்சம் கொடுக்குறார். ஓகே. ஓகே குருஜி. பாருங்க, அது மோட்சம் கொடுக்குறதுக்காக கொள்றாரு, அப்படி கூட எடுத்துக்கலாம். சரிங்க குருஜி. ரைட். ரொம்ப நன்றி குருஜி. நல்லதுமா. சொல்லுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம்மா. சார், நமக்கு இப்ப மறுதிருமணம் அப்படிங்கிற அமைப்பு இருக்கிற ஜாதகத்துல நமக்கு தெரியுது அப்படின்னா 1, 6, 10 திசைகள் வரும் பொழுது நம்மளே சட்டப்படி ஒரு விவாகரத்து வாங்கிட்டு மறுபடியும் அந்த மறுதிருமணம் அந்த அமைப்பு வரக்கூடிய திசைகள் வரும்போது அவங்களையே திருப்பி மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கலாமா சார்? இது ஒரு தோல்வி ஆகுமா? நீங்க சட்டப்படிக்கு மறு திருமண விவாகம் பண்ண வேண்டாம். இனிமே 21 நாள் பிரிஞ்சு இருந்தீங்கன்னு மறுபடியும் அவங்களே வச்சு தாலி கட்டிக்கலாமே. இது மட்டும் மறுத்தாளி மாதிரி அந்த மாதிரி நீங்க சட்டப்படிக்கு விவகாரத்தாகி மறுபடியும் இருந்தாலும் மனசு மாதிரி பண்ண மாட்டேன்ட்டு என்ன பண்றது? அது ரிஸ்க் எடுக்கிற வேலை பண்ண வேண்டாம். ஏன்னா இதே கிறிஸ்டின் முஸ்லீம் என்ன பண்றது? ஏன்னா ஒரு மூளை தன்னுடைய பரிணாமத்தை 21 நாள தன்னை புதுப்பித்துக் கொள்ளும். அப்ப நீங்க அசுவித நட்சத்திரத்துல ஆரம்பிச்சீங்கன்னா உத்திராட வரைக்கும் கம்முன்னு விட்டுருங்க. நீங்க சொல்லும் போது 9 ராசி என்னைக்கு ஆரம்பிக்கல, அந்த 9 ராசியும் 10வது ராசி அன்னைக்கு குளிச்சுட்டு முன்னாடி அதே வேலையை எடுத்துக்கங்க. ஓகே சார். அந்த ஒரு உணவு கட்டுப்பாடா இருக்கட்டும், மனக்கட்டுப்பாடுக்கும், ஒரு பழக்க வழக்க முறை எதுவா இருந்தாலும் 21 நாள் மூளை புது மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளும். அப்ப 21 நாள் கணவர் இல்லை அப்படிங்கிற ஒரு மனப்பூர்வமா இருந்தீங்கன்னா தியானம் தவம் ஏதாவது பண்ணிட்டு இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக் அந்த எண்ணத்துல கழிவெல்லாம் வெளியேறி ஃப்ரெஷ் ஆயிருவீங்க. 21 நாள் கழிச்சு முன்னாடி அவரே திருமணம் பண்ணிக்கலாமே. திருமணம் பண்ணிக்கலாம். ஓகே சார். இதுவே இருதார அமைப்பு இருக்கிறவங்களுக்கு ஒரு பரிகாரமா சொல்றேன். இது எல்லா சமூகத்திலயும் உண்டுமா. மருதாளி கட்டுதல்னு சொல்லுவாங்க. கல்யாணம் காலைல வந்துட்டு 11 மணிக்கு மருதாளி கட்டுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க சார். ஆமாங்க சார். ஆமா. சில இடத்துல மங்களி கட்டுறது, மங்களி புதுப்பிக்கன்னு ஒரு நோம்பி 7 நாள் கழிச்சு வைப்பாங்க, இல்ல 30 நாள் கழிச்சு வைப்பாங்க. இதெல்லாம் இதுதான் காரணம். இதுதான் காரணம். ஓகே சார். ஓகே. நல்லது. நல்லதுமா. ஐயா. வணக்கம் சார். ஐயா கேட்கலாங்களா? தமிழ்ல கேட்கலாம். அதாவது நடப்பு புத்திநாதன் சுக்கிரனா இருக்காருங்கய்யா. சரி, இருக்கட்டும். அவரு பாவகப்படி 2ஆம் இடத்துல இருக்காரு சூரியனோட சேர்ந்து. இப்ப கோச்சாரத்துல அவரு உச்சமாவும் பிறந்த கால வக்ர குருவோட சேர்ந்து இருக்காரு. அப்ப இப்ப சுக்கிரன் வக்ரமாக போகுது இல்லைங்கய்யா, அது அதனால நல்லதா இல்ல? நல்லதா. பிறந்த காலத்துல ஒரு கிரகம் வக்கரம்னா கோச்சாரத்துல எதே கிரகம் வக்கரம் ஆகும்போது கூடுதல் பலனை பெற்று தரும். பிறந்த காலத்துல சுக்கிரன் வக்ரம் இல்லைங்கய்யா, வக்கரம் இல்லைன்னா அது ஒரு பலன் குறைவா தான் பெற்று தரும். குரு வக்ரமா இருக்காரு, வக்ர குருவோட போய் சேர்றாரு. அந்த வக்ர கிரகத்தோடு திரும்பி இந்த சுக்கிரன் வக்ரமா இருக்கிற காலம் மட்டும் நன்மை தரும். ஓ, பிறந்த காலத்துல குரு வக்ரம்னு சொல்லிட்டீங்க.
அப்ப ஆமா. கோச்சாரத்துல அந்த வீட்டுல சுக்கரன் வக்ரமாறு ஒரு 18 நாள்ல அந்த 18 நாள் மட்டும் யோகத்தை கொடுக்கும். ஓ, சரிங்கய்யா. நல்லது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. பிறந்த காலத்துல ஒரு வக்ர கிரகம் இருந்ததுன்னா அது மேல கோச்சாரத்துல ஒரு வக்ர கிரகம் போகும்போது நன்மை தரப்போகுது. பிறந்த காலத்துல நேர்கதியில் ஒரு கிரகம் இருக்குன்னா அதே வீட்டுல நேர்கதியில் உள்ள கிரகம் போகும்போது நன்மை தரப்போகுது. ரெண்டுமே மாறுபட்ட பலனை உறுதியாக தராது. அது தசாபுத்தி அந்தரமா இருக்கும்போது அந்த நற்பலனை 2 மடங்கு கூடுதலா பெற்றுத்தரும். அவ்வளவுதான். அடுத்து எங்க திருப்பூர்லேருந்து ஜோசியர் பேசுறீங்க. சொல்லுங்க. ஐயா, இப்போ இந்த பிறந்த கால ஜாதத்துலையும் இப்போ சூரியன் மீது வந்து சனி போகுதுங்க, ராகு இது போகுதுங்க. இப்போ வந்து இப்போ ஒரு ஃபேமிலி 4 பேர் இருக்கிற 3 பசங்க அப்படின்னு 3 குழந்தைகள் அப்படின்னா 3 குழந்தை மேலே வந்து சூரியன் மீது சனினா 2.5 வருஷம் போகுங்க. இன்னொரு குழந்தைக்கு வந்து சூரியன் மீது ராகு 1.5 வருஷம் போகுதுங்க. இப்படியே பார்க்கும்போது மாற்றி மாற்றி போயிட்டே தான் எப்படி நமக்கு அந்த பலன் சொல்றதுங்க அப்பாவுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிறது. ஆமா, எந்த குழந்தை கூட நெருக்கமா இருக்காரோ அந்த குழந்தை ஜாதகம் தான் அந்த அப்பாவுக்கு பேசும். பாருங்க, நாங்க எங்க வீட்டுல பசங்க 3 பேரு. சரி சரிங்க. எங்க அப்பா இருந்த அன்னைக்கு என்னோட ஜாதத்துல இருக்கிற சூரியன் மேலதான் சனி போயிட்டு இருக்கு. மத்த யாரோட ஜாதத்திலையும் போல. சரி சரிங்க. என்னோட ஜாதகம் தான் அவரோட மாரக தசாபத்தை காட்டுச்சு. சரி நான் சரிங்க. போய் அப்பா பக்கத்துல போய் இன்னும் அப்பா கையை பிடிக்கும் போது தான் அவர் என்ன செய்யறாருன்னா ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு இறந்துடுறாரு. மத்தவங்க பார்க்க கூட முடியல. சரி சரிங்க. அதே நிலை என் தம்பியோட ஜாதகத்துல சூரியன் மேல சனி போன அன்னைக்கு அவனோட மாமனார் இறந்துடுறாரு. ஓ, சரி சரிங்க. புரியுதா? ஒரே கிரகம் தான் 2 பேரும் மாறுபட்ட கார கிரகங்கள் இருக்கும். சரிங்க. அதனால நம்ம யார் அவங்க ரொம்ப ரசிக்கிறாங்களோ அவங்க ஜாதகத்தை தனியா எடுத்து வைங்க. அதுதான் அங்க பேச போகுது. சரி சரி. தசாபத்தி நடந்ததுன்னா பாதிப்பு தசாபத்தினே பெருசா எடுத்துக்க வேண்டியது இல்லை. நீங்க சொன்ன மாதிரி 3 பசங்க இருக்காங்க. ஆமா. 3 பேருக்கும் வரிசையா இருக்குன்னா ஒரு பையனுக்கு அப்பா மேல பிரியமெல்லாம் அந்த ஜாதகம் பெருசாலாம் பேசாது. ஓ, சரி சரி சரி. நீங்க எவ்வளவு ஈடுபாடோடு இருக்கிறீங்களோ அந்த ஈடுபாடோடு உள்ள ஜாதகம் தான் நம்மள பேசும். ஓ, சரி சரிங்க. மனைவி கணவருக்கு எந்த விதத்திலையும் பயன் இல்லை, பிடிக்காதுன்னா அந்த ஜாதகம் வச்சுட்டு கணவருக்கு பலன் பார்க்கல, எந்த யூஸும் இல்லை. ஆனா அந்த பொண்ணு கணவனே உலகம் வந்து அந்த பொண்ணு ஜாதகமே வீட்டுக்காருக்குன்னு சொல்றது போதுமானது. ஓ, சரி சரி சரிங்க. இப்போ இப்போ பெண்கள் அப்படின்னா நம்ம செவ்வாய் மீது ராகு இருந்தா போகுதுங்க. அதே அதேதான், மாதிரி ஒரே லாஜிக் தான் அது. சரி. அது கூட அட்டாச்மெண்டா இருந்ததுன்னா கொஞ்சம் எஃபர்ட் வரும். அப்ப அட்டாச்மெண்ட்லயே கொஞ்சம் பாதிக்காது. செவ்வாய் மேல ராகு போகுதுன்னா அந்த அம்மாவுக்கு புருஷன் ரொம்ப பிடிக்குன்னா பிடிக்க கூடன்னு அத்து விட்டு போயிடும். சரி சரிங்க. வீட்டுக்கார பிடிக்காதுன்னா மேலும் பிடிக்காம தான் போகும். பெரிய கசப்பெல்லாம் கொடுக்காது. சரி சரிங்க. ம். சரி, நன்றி. நல்லது. வணக்கம் குருஜி. வணக்கம் சார். மீன லக்னம், மீன ராசி. சரி. 2ஆம் இடத்துல வந்து சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் 4 பேர் இருக்காங்க. இவருக்கு வந்து வியாதி வந்தா போகவே போகாதா, இல்ல வர வியாதி போனா அடுத்த வியாதி வந்து இருக்குமா, வாழ்நாள் ஏன் போட்டா? ஏன் லக்கணத்தை மட்டும் சொல்லி 2ஆம் இடத்தை மட்டும் சொல்லிட்டீங்க? என்ன சமாச்சாரம்? இல்லை, அந்த சூரியன் உச்சமா இருக்கிறதுனால ஆ. வியாதியே தீரவே தீராது. தீர்ந்தாலும் வேற வியாதி வந்துட்டே இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னாங்க ஐயா? ஆ, 6ஆம் அதிபதி உச்சம் பெற்றிருந்தால் வந்த வியாதி செலவு பெருசா வைக்கும், வலி அதிகமா கொடுக்கும். அவ்வளவுதான். போகவே போகாதுங்கிறது விஷயமே இல்லை. சரி, ஒண்ணு, அந்த வியாதி வராது, வந்தா பெருசா வரும். ஓகே தலைவலி வந்தா கூட உயிர் போற மாதிரி வலிக்கும். ஓகே. அந்த தலைவலி போனது போகும்போதே காது கேட்காம கூட போகலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்க. அப்படி ஒரு 6ஆம் அதிபதி பலம் பெற்ற ஜாதகத்துக்கு சரி, ஹெவியான வியாதி வரும்போது அதுக்கு ம், மருந்து கொடுக்கும்போது மருந்தே பக்க விளைவை கொடுத்து தொந்தரவு பண்ணிட்டு போயிருது. ஓகே. இப்ப நீங்க சொன்ன மாதிரி மீன் லக்கணத்துக்கு 6ஆம் அதிபதி சூரியன் உச்சம் பட்டிருக்காரு, தலைவலிக்குன்னு அவர் நிறைய ஹெவி டோஸ் எடுத்தாருன்னா கிட்னி தொந்தரவு வந்துடும். ஓகே. அப்ப அந்த உச்சம் பெற்ற கிரகம் என்ன செய்யுதுன்னா நோயை கொடுத்துச்சுன்னா பெரிய நோயை கொடுக்குது, பெரிய வெயிட்டேஜில் ஆ, கொடுக்குது. பக்க விளைவை கொடுத்துட்டு தான் அது குணமாகுதுங்கிறத ஞாபகம் வச்சுட்டு செய். ஓகே. நல்லது. அதே அதே ஜாதகருக்கு வந்து 7ஆம் இடத்துல வந்து குருவும் சனியும் வக்கரமா இருந்தா, அந்த 7ஆம் பாவத்துக்கான அந்த நேர் பலனை அவர் அனுபவிக்க முடியாது. ஓகே அவருடைய அந்த திருமண வாழ்க்கைங்கிறது ஒரு ரொம்ப கசப்பு நிறைந்ததா இருக்குங்க. ஓகே. 10ஆவதுக்கு அவருக்கு ஒரு அங்கீகாரமே கிடைக்காது. நம்ம ஏற்கனவே படிச்ச விதி தான். எந்த வக்கரகிரம் எந்த பாவத்தில் இருக்கோ அதுல அவருக்கு நேர் விதமான சந்தோஷம் கிடைக்காது. ஓகே. சம்பாதிக்கிறதுல இதுல அவர் அறிவாளி, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரி. நீங்க 7ல சனின்னு சொல்லிட்டீங்க இல்லையா? அவர் திக்பலமா தானே இருக்காரு. ஆமா அப்ப அவர் ஒரு பக்க விளைவு கொடுக்கணுமே இல்லையா? ஆமா. அப்ப காசை நிறைய கொடுத்தோன்னா பொண்டாட்டி பிரிஞ்சு ரொம்ப தூரத்துல இருப்பார், இல்ல கணவனை பிரிஞ்சு ரொம்ப தூரத்துல இருப்பார். ஒண்ணுமே ஆகல இன்னும்.
அது சொன்னேன். அது வந்து ஒன்ன கொடுக்கும், ஒன்ன கொடுக்காது. ரெண்டையுமே ஒட்டுக்க கொடுக்காது. கொடுத்தா அவர் ஊனமா இருப்பார். ஓகே குருஜி. ம். இன்னொரு கேள்வி கேட்கலாமா குருஜி? எப்பவுமே பலம் பெற்ற கிரகங்கள் ஒரு பலனை கொடுக்கும்போது அதுக்கு சமமான வலியும் கொடுத்துட்டு தான் போகும். அதை ஓகே. மறந்துடக்கூடாது. சரி குருஜி. வாங்க செகண்ட் ரவுண்ட் வரும்போது வரலாம். அடுத்து. சரி. ஓகே, தேங்க்யூ குருஜி. நல்லது. நன்றி. வணக்கம்யா. வணக்கம். சொல்லுங்க. கார்த்திகேயன் பேசுறீங்க பழனியில இருந்து. சொல்லுங்க. இப்ப இந்த வீட்டுல வந்து ஒரு ஆண் வந்து இப்ப திருமணத்தை பத்தி கேட்கிறாருன்னு வச்சுக்கோமே. இப்ப உதயம் வந்து ரிஷப உதயமா இருக்கு. உதயத்திலே சுக்கிரன் இருக்காருன்னா இப்ப காரகிரகம் சுக்கிரன் இருக்கனால அது திருமணம் நம்ம எடுத்துக்கலாம். அவரே 6ஆம் அதிபதி ஆகிறார் இல்லையா? யாராலும் இருக்கட்டுங்க. இங்க வருங்க. நீங்க ஸ்பீக்கர் ஓட் பேசுற ஆஃப் பண்ணிட்டு கேளுங்க. எப்பவுமே உதயத்தில் நேர்ந்த காரகிரகமோ அந்த பலனை அவர் கண்டிப்பா அனுபவிச்சிருவார். அவர் 6ஆம் அதிபதினா அவருக்கு மனைவி வரும், நோயாளியா வரும், அல்ல வேலையில கவனமா இருக்கும், புருஷன் மேல கவனமா இருக்காரு. அதே உதயத்தினுக்கு சுக்கிரன் அஷ்டமாதிபதியா இருந்தா வரும்போது ஒரு கெட்ட பேருடைய அவமானத்தோடு தான் வரும்னு சொல்லலாம். அந்த காரகிரகம் அந்த உணர்வை கொடுக்காமல் போகாது. அவர் எந்த பாவத்தோட அதிபதியா இருந்தாலும் அதோட குணத்தையும் சேர்த்து கொடுப்பார் நம்பினா போதும். அடுத்து. ஐயா வணக்கங்க. தேனியிலேருந்து அறிவழகன்ங்க. சொல்லுங்க அறிவழகன். விவசாயம் எப்படி போகுது? நல்லா போயிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க. ஐயா இப்ப நீச்ச கிரகத்துக்கு வீடு கொடுத்த கிரகம் வந்து ஆட்சி உச்சமானா நீச்ச பங்கம்னு சொல்றோம். அந்த கிரகமே வக்ரமாவோ அஸ்தங்கமாவோ ஆனாலுமே முறையான நீச்ச பங்கத்தை நீங்க ரொம்ப சிம்பிள் கசகசன்னு போனோம். ஒரு பலவீனமான கிரகத்துக்கு இடம் கொடுத்த கிரகம் பலவீனமான நல்லதுங்க. சரிங்க. பலவீனமான கிரகத்துக்கு ஒரு இடம் கொடுத்த பலமாயிருச்சுன்னா நீச பங்கம்னா அது காயம் பெருசா இருக்கும். சரிங்க. இப்ப உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுவோம். இப்ப எங்க ஊர்ல எங்க அப்பா எல்லா சொத்தையும் வித்துட்டு இங்க திருப்பூர் வந்துட்டோம். நாங்க விற்கும்போது செண்டு வந்து ஒரு 300 ரூபாய்க்கு போயிட்டு இருந்துச்சு. 25 வருஷம் கழிச்சு செண்டு ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. ஒரு 30 ஏக்கரை வித்துட்டு வந்துட்டோம். இப்ப என் மனசு சந்தோஷமா இருக்குமா துக்கமா இருக்குமா? நீச பங்கு அடைஞ்சதுங்க. நீசனுக்கு இடம் கொடுத்துக்கிற நீசம் வந்தா விற்கும் போதே இப்படித்தான் ஒரு டேம்ஸ் போட்டு ஒத்திக்கோ போக்கியத்துக்கோ விட்டுட்டு வந்திருப்போம். நீச பங்கம்ங்கிறது தற்காலிக நிவாரணம். வெற்றிக்கு பின்னால பலி ரொம்ப பெருசா இருக்கும். நம்ம புத்தகத்தில் எழுதியிருப்போம் நீசனுக்கு இடம் கொடுத்தவர்களும் நீசமானால் ராஜயோகம். நீச பங்கு ராஜயோகம் வெறும் ராஜயோகம் எடுத்துக்கலாம். வெறும் பணக்காரங்க காலத்துல வாங்கி பாருங்க. நீங்க சொன்ன மாதிரி நீசனுக்கு இடம் கொடுத்தக்கறம் ஆட்சி ஆகுது வக்ரம் ஆகுதுன்னா அந்த நீசத்தோட குவாலிட்டி தான் மாத்துங்க. ஆமா அது கெட்டுச்சுன்னா நல்லது. நல்லது. அடுத்து. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். சொல்லுங்க சார். ஆக்சுவலா வந்து சிற வீடுகள்ல வந்து ஜாம கிரகம் வந்து வேலை செய்யன்னு சொல்றீங்க. இப்ப உதயம் வந்து கும்பத்துல 6 டிகிரி இருக்கு சார். புதன் வந்து 311ங்க மகரத்துக்கு வந்துட்டாருங்க. இப்ப அந்த வேலையை வந்து அந்த புதன் செய்வார்களா செய்ய மாட்டாங்களா சார்? எப்படி சார் எடுத்துக்கிறது? அவர் செய்யறது மகரத்துல உடைய பலனை தான் அவர் செய்வார். அதுல கும்பத்துடைய குணம் கொஞ்சம் இருக்கும், அவ்வளவுதான். அவருடைய தோற்றம் செயல்பாடு எல்லாமே மகரத்தோட செயல்பாடு இருக்கும். ஆனா கும்பம் மாதிரி அமைதியா இருப்பார். அந்த உள்ளார்ந்த குணம் எப்பவுமே ஸ்திர வீடு தன்னுடைய பங்கை தன்னுடைய குணத்தை உபயத்துக்கும் சரத்துக்கும் மாத்தி கொடுத்துரு அதுலதான் வெளிப்படுது அப்படிங்கிறது அர்த்தம். இன்னொன்னு நீங்க அந்த ஜாமக்கிரகம் டைரக்டா மகரத்துல இருந்துச்சு அப்படின்னா பலனை உடனே கொடுத்துரும். அதுவே டிகிரி படிக்கு கும்பத்துல இருந்துச்சுன்னா அந்த பலனை கொடுக்கறதுக்கு நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளும். நீங்க படிச்சவனே வேலை கிடைக்கணும்னா அந்த ஜாமத்தை எடுத்து பாருங்க. புதன் நீங்க சொன்ன மாதிரி 265 இல்ல 285 இருக்கும். அதே புதன் 310 310 நீங்க சொன்ன மாதிரி ஸ்திர வீடுல ஜாமத்துல இருந்துச்சுன்னா படிச்சவனும் வேலை கிடைக்காது, நீண்ட காலம் எடுத்துக்கிறீங்க. ஆனா ரெண்டுமே வேலையை அருமையா வாங்கி கொடுக்கறதுல மாற்று கருத்து இல்ல. கால நிர்ணயத்துல வித்தியாசம் காட்டும். அதான் அதோட அளவு. அது டைரக்டா கும்பத்துல இருக்கு ஸ்திர வீட்டுக்குன்னு எடுத்துக்க கூடாது. அந்த குணத்தை ஸ்திர வீட்டுக்கு கொடுக்குதுன்னு எடுத்துக்கிட்டா சரி. அதை சொல்றதுக்கு நம்ம பிரிச்சு கொடுக்குறோம். நல்லது. இன்னொன்னு நீங்க சொன்ன மாதிரி இந்த புதன் வந்து பாகையை படிக்கு மகரத்துல இருக்கிறார் அப்படின்னா அவர் ஈகோவை கொடுக்க மாட்டார். ஏன்னா உதயத்துக்கு அது 12. அதே கும்பத்துல இருந்துச்சு இந்த பாகை படிக்கு புதன் கும்பத்துல லக்கன் இருந்துச்சுன்னா அவர் வேலை கிடைச்சா அவருக்கு ஈகோ வந்துடும்.
அந்த கும்பத்தின் குணத்தை அந்த புதன் சேர்த்து இலக்கணத்தை கொடுத்துருவார். புரியுதா? புரியுதுங்க. நீங்க சொல்லும் போதே அது மகரத்துல தான் இருக்கு. ஆனா வெளிப்படக்கூடிய குணம் மகரமா கும்பமான்னு பாகையை வச்சு சொல்லணும்னு அர்த்தம். சரிங்க, நல்லது. நன்றிங்க. வணக்கம்ங்க. வணக்கம் சார், சொல்லுங்க. தசாம்சத்துல இப்ப தொழில் பத்தி பார்க்க முடியுங்க. இப்ப அதுல விழுகிற லக்னத்துக்கு 10 இல்ல 10ல நிக்கிற கிரகத்தை பார்க்கணுமா, இல்ல நம்ம நார்மலா நம்ம ராசி சக்கரத்துல உள்ள லக்னத்தை வச்சு ராசிக்காரத்துக்கு வேலையே இல்லைங்க. தசாம்சத்துல சரிங்க. இருக்கக்கூடிய 10ஆம் அதிபதி தசாம்ச லக்னம், லக்கணத்துக்கு கேந்திரத்தில் இருக்கிற கிரகம், அதைத்தான் நம்ம அதை பார்க்க போறோம். லக்னத்துக்கு 6 தசாம்சத்துல பலம் பெற்ற கிரகம் யாரு? முதல்ல தசாம்சத்துல குரு உச்சமா இருக்காருன்னா எப்படிங்க எடுத்துக்கலாம். அதான் தசாம்சத்துல பலம் பெற்ற கிரகம் யாரு? அப்ப தசாம்சத்துக்கு கேந்திர லக்னத்துக்கு கேந்திரத்துல யார் இருக்கிறா? இது இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம். அதுக்கு வேலைக்கு போனாரு தசாம்சம்னா 6ல யார் இருக்கா? ஒரு சொந்த தொழில் பண்றான்னு 10ல இருக்கா? இந்த ரெண்டுலயும் கிரகம் இருக்கா. வேற எதையுமே நீங்க பார்க்க வேண்டியதில்லை. எனக்கு எதுவுமே வேண்டியதில்லை, இல்ல எனக்கு எதுவுமே வேண்டியதில்லை, எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னா தசாம்ச லக்கணத்துக்கு 2 கூட என்ன வருமானத்தை கொடுப்பாருன்னு பார்த்தா போதும். 10ல கிரகமே இல்ல தசாம்சத்துலன்னா அப்பனா அந்த 10ஆம் அதிபதியுடைய வேலையை நம்ம செய்யலாம். சரிங்க, தைரியமா செய்யலாம். சரிங்க. ராசி கட்டத்துல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஏன்னா 7ஆம் அதிபதிங்கிற ஒருத்தர் கூட்டாளியா, பார்ட்னரா, சண்டைக்காரியா, சம்சாரமா தெரியாம போறான். 10ஆம் தசாம்சத்தை டீடைல் சார்ட்ல ஒரே ஒரு ஆளு தான் இருப்பாரு. அவர் தான் எந்த பாவாதியும் தொழில் மட்டும்தான் பார்க்க போறோம். நீங்க குரு உச்சமா இருக்குன்னு சொல்லும் போதே, குரு உச்சமா இருக்கும் போதே நல்ல அலையாத தொழில உட்கார்ந்து செய்யற தொழில் சொல்லுங்க, பைனான்ஸ் சொல்லுங்க, வாத்தியார் தொழில் சொல்லுங்க. இந்த குருவுடைய தொழில் 3ல எதை சொன்னாலும் பலிதமாகும். குரு கூட ராகு சேர்ந்து இருக்கு, அந்த மாதிரி ராகுனா அடகு, வட்டி, அலைச்சல், அடமானம் செய்யலாமே, பைனான்ஸ்ல பண்ணலாமே. சரிங்க, சரிங்க. நன்றி. நல்லது. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் சார். திண்டுக்கல் இருந்து சிவகுமார் பேசுறேன் குருஜி. வணக்கம், சொல்லுங்க. குருஜி, இப்ப காலேஜ் படிக்கிற பசங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்கள்ட்டே இந்த போதை பழக்கம் அதிகமாயிட்டே போகுதுங்க குருஜி. கஞ்சா, அபின் அந்த மாதிரி. அதுக்கு எந்த மாதிரி ஜாதக அமைப்பு, எந்த கிரகம் சம்பந்தப்பட்டா அந்த மாதிரி இருக்க கண்டுபிடிக்க முடியும் குருஜி? 3 எட்டக்கூடியவர்கள் தான் முக்கியமான காரணம். சரிங்க குருஜி. மாறான பழக்க வழக்கத்தை தரக்கூடியது எல்லாமே சுக்கிரன் தான். சரிங்க குருஜி. சுக்கிரன் ராகுவோட சேர்ந்திருந்து இந்த 3 8 அதிபதிகள் கெட்டு போயிருந்தா கண்டிப்பா இயற்கைக்கு மாறான போதை பழக்கமோ தவறான பழக்க வழக்க முறைகளோ கண்டிப்பா இருக்கும். அதாவது எதெல்லாம் போலீஸுக்கு பயந்து செய்யறோமோ அதெல்லாம் 3 8 பாவத்தோட தொடர்பு. 3 8 அதாவது 3 8ல சுக்கிரன் ராகு தொடர்பு இருக்கணுங்களா? ஆமா, 3 கூடையவருடைய 8 கூடையவர் இல்ல, 3 8லயே கூட இருக்கலாம். இல்ல இப்படி சுக்கிரன் ராகுவோட சேர்ந்தா 3 8 கூடையவர் சுக்கிரன். ஆமா, அப்படி கூட இருக்கலாம். இல்ல கன்னி லக்னம் செவ்வாயோட சுக்கிரன் இருக்கணும், 3 8 கூடையவர் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கலாம். ஏதேனும் ஒரு வகையில 3 8 தொடர்பு இல்லாம சுக்கிரன் இந்த பழக்கத்தை உங்களுக்கு தரமாட்டார். கூட ராகு இருந்தாத்தான் அதுக்கு அடிமையாவ. ஒரு பழக்கம்ங்கிறதுக்கு கிரகம் போதும், அந்த பழக்கத்துக்கு அடிமைங்கிறதுக்கு ராகு எது தேவை? அடிக்ட். சரிங்க குருஜி, சரிங்க குருஜி, சரிங்க குருஜி. அப்புறம் குருஜி, இந்த ஒரு ஜாதகத்துல மரணத்தை பத்தி கணிக்கிறது அப்படின்னாக்க அது எப்படிங்க குருஜி கரெக்டா பண்றது? எந்த கிரகம்? இது கேள்வி இல்ல, நேரடியாக பாடம். சரி, மரணத்தை எனக்கு எதிர்காலத்தை சொல்லுங்கிறது கேள்வி இல்லை, அது பாடம். ஆனா மரணத்தை கணிக்கிறதுக்கு முன்னுக்கு நமக்கு அதை தெரிஞ்சுக்கிற வேண்டியது நிறைய இருக்கு. அதுல பர்டிகுலர் அரணம் கணித்தல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நிறைய விதமான மரண கணிதங்கள் இருக்கு. ஒரு கிரகத்துக்கும் அதுக்கான மதிப்பீடு கணித முறைகள் இருக்கு. அந்த முறைகள்லாம் எடுத்து போட்டு நான் சொல்றதுக்கு முன்னே சூரியன் அப்படிங்கிற ஒரே ஒரு கிரகம் மட்டும் தன்னோட உச்ச புள்ளியிலிருந்து எவ்வளவு நகர்ந்திருக்கு, அல்ல நீச புள்ளியிலிருந்து எவ்வளவு நகர்ந்திருக்கு, அதுக்கு என்ன மதிப்பு அப்படின்னு ஒரு கிரகத்தையும் அரண மதிப்பீடு போட்டு அதுல இருந்து ஒவ்வொரு சத்வர்க்க பலனை கழிச்சு அது தசாபுத்திகள் எப்படி வரும்னு பார்த்து ஒரு கிரகத்துக்கும் மதிப்பிட்டு மொத்த வயசு இவ்வளவுன்னு சொன்னா பெரும்பாலும் அந்த கணிதத்துக்கும் அந்த நாளுக்கு 1 நாள் 2 நாள் வித்தியாசம் வருங்க. அப்படி நிறைய ஜோதிட ஆசிரியர்கள் நிரூபிச்சிருக்காங்க. அது என்னுடைய அனுபவத்தில் நான் ஒரு 10 பேருக்கு சொல்லி இந்த பர்ஃபெக்ட் டேட்டுக்கு 1 நாள் முன்னுக்கு இறந்துருக்காங்க. அப்படி இருக்கு. அதுக்கு அரணம் கணித்தல்னு பேரு. சும்மா இருக்கும்போது அதெல்லாம் நீங்க படிக்கலாம். நான் ஒரு புத்தகமே எழுதினேன். அந்த புத்தகத்தை எழுதி அப்புறம் தூங்க முடியாம ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். யாரை பார்த்தாலும் எப்ப சித்து போயிடுவான் அப்படிங்கிற எண்ணங்களே மேலோங்கி வாழ்ந்துட்டு இருக்க கூட மண்டே போட்டோம்னு நினைச்சு பார்த்தது உண்டு.
ஓ சரிங்க குருஜி. அதனால நம்ம படிக்கிறது பெருசு இல்ல. முதல்ல கண்டம் சரிங்க வருதுன்னு சொல்லுவோம். அப்ப சரிங்க கண்டம் சொல்லி படிச்சுன்னா கண்டம் எப்போ வருதுங்கிறத படிப்போம். சரிங்க குருஜி. நல்லது. சரி. நன்றி குருஜி. நன்றி நன்றி. குருஜி. குருஜி வணக்கம். வணக்கம் சார். சார் ஒரு 10 நாளைக்கு முன்ன பார்த்த ஜாதகம் ஐயா. சரி. அப்பாவுக்கு ஹலோ சொல்லுங்க கேக்குறேன். அப்பாவுக்கு நல்லா இருக்குமா, அம்மாவுக்கு தான் கொஞ்சம் சிரமமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி. அது பார்த்தா இல்ல, அப்பா இறந்துட்டாங்க. என்ன லக்கணம் என்ன வந்துச்சு கட்டத்துல? ஐயா அது ஞாபகம் இல்லைங்க. அப்புறம் இது எப்படி பதில் எடுத்துக்கிறது? நானும் அதே மாதிரி பதில் சொல்லட்டுமா? பதில் அதான் தெரியாது. அந்த இறப்பு எப்படி சொல்றது, கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்குறேன். அம்மா கம்ப்யூட்டர். கட்டமே நீங்க ஞாபகம் இல்லைன்னு சொன்ன அப்ப செத்து போயிட்டேன்னு போய் கேட்டு விசாரிச்சு சொல்ல வேண்டியதான். ஓ கேள்வி சரியா இருந்தால் தான் பதிலும் சரி. ஓ சரிங்க நீங்க சரிங்க. வரும்போதே ஒரு பத்திரிகை தீட்டு வரணும், இந்த கட்டத்துல இப்படி இருக்குன்னு சொன்னா நியாயம். கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப நீங்க இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்க, அதுக்கு இந்த கோச்சார் என்ன சொல்றேன்னா பாத்துருவோம் ஒரு செகண்ட்ல. சரிங்க. எப்பவுமே நம்ம ஒரு கேள்வி கேட்க வரேன்னா முதல்ல அதுக்கான ரூல்ஸோட கொண்டு வரணும். சார்ட் இப்படி வந்து இப்படி இருக்குங்கன்னு சொன்னா அது வீட்ல நியாயம் இருக்கு. எழுதி இப்ப நம்ம வச்சிருந்தேன். இப்ப உங்களுக்கு முன்னுக்கு பார்த்ததும் இறப்பை பத்தி பேசிட்டாரு. இப்ப நீங்க இறப்பை பத்தி பேசிட்டீங்கன்னா கண்டிப்பா இறப்பு எங்க இருக்குன்னு வேணுமா இல்லையா? ஆமாங்க. ஆமாமா இல்லையா? உண்மைதாங்க உண்மைதாங்க. இப்ப ஓடிட்டு இருக்க ஆரோட 4 டிகிரி 5 கலை, மாந்தி 4 டிகிரி 5 கலை, ராகுகேது 4 டிகிரி 5 கலைங்க. சரிங்க. ஆச்சரியமா இருக்கா? உறுதியாங்க. கவிப்பு மாந்தியில இருக்கு நம்ம பாக்குற அந்த பிரசன்ட் நேரத்துல. சரிங்க. நீங்க நான் கேட்கும்போது இப்ப என்ன லக்கணம் ஓடிட்டு இருக்கணும் அப்படின்னா, அப்பா இருக்காரு அப்பா இல்ல அப்படின்னா சூரியன் மாந்தி மேல இருக்கான்னு பாருங்க. கோச்சாரத்தை பயன்படுத்தி இதை சொல்ல முடியும். ஓ சரிங்க சரிங்க. அடுத்து நன்றிங்க ஐயா. வணக்கம், வாழ்க வளமுடன். மார்க் சைனால இருந்துங்கய்யா. ஐயா எனக்கு இந்த நியூமராலஜி இருந்து ஒரு கேள்விங்கய்யா. நியூமராலஜி படி இந்த 2 எழுத்து 3 எழுத்து கம்பெனிகள் வந்து அதிகமா புகழ் பெற்றுக்கிறது ரொம்ப வருடங்கள் நினைத்துக்குது. ஃபார் KFC, CNN, BBC, HBO, 3M. இது எதனாலங்கய்யா வருது? இந்த பிரமிடு லேயர்ல அதிகமா லேயர் இருந்தா மாற்றங்கள் அதிகமா வருது. எப்பவுமே 3 மடங்கு ரொம்ப ஜாஸ்தியான வலிமையானதுங்க. 369 அப்படின்னு ஒரு தெல்சா தேரி இருக்கு. இந்த 3 மல்டிபிள் அப்படிங்கிறது ஈஸியா ஒருத்தர் ரீச் அடையிறதுக்குன்னு ஒரு வார்த்தை. 2ங்கிறது அது ஸ்டடி அண்ட் ஸ்லோ. அது நிதானமா போட்டில் உட்கார்றது. மற்ற எந்த எழுத்தும் பெருசா வேல்யூ கிடையாது. அவங்க ஒரு பெரிய கம்பெனி பேர் வைக்க வரும்போது நம்மகிட்ட என்ன கேட்பாங்கன்னா, சார் நல்ல ரீச் இருக்கணும், அதுக்கு மாதிரி கொடுக்கணும். நாங்கள் முதல்ல ரெஃபர் பண்றது GKM, USP, அப்போ 3 எழுத்து தான் முதல்ல நானும் தேர்ந்தெடுப்பேன். இல்லை சார் ஒரே ஒரு ஆள் தான் ஒர்க் பண்ண போறாருன்னா GK அஸ்ட்ரோ, ஒரே ஒரு GK, 2 எழுத்து இருக்கிற மாதிரி 3 எழுத்து இருக்கிற மாதிரி. ஸோ அதுக்கு மெயின் காரணம் இந்த 369 ஆள் தான். எத்தனை லெட்டருங்கிறதுல 3 லெட்டரு, 6, 9. உலகத்திலேயே ஈடு இணை இல்லாத சக்தி உள்ள நம்பர்ன்னு சொல்லுங்கன்னா 9. அதோட மூலம் 3. அதனால நம்ம அதை எடுத்துக்கிறோம். நீங்க உங்க டெஸ்ட் நீங்க சும்மா ஒன்றும் பண்ண வேண்டாம். 3 எழுத்தை நீங்க பிடிச்ச 3 ஆங்கில எழுத்து எழுதி பார்த்தீங்கன்னா உங்க குணம் மாறுவதை 21 நாள்ல பார்க்க முடியும். சில நம்பர்களை எழுதலாமாங்க. அப்ப 66, 33 நமக்கு ஒரு காரியம் வேலை கிடைக்கணும். அந்த எழுதி பார்க்கும்போது மூளையில ரசாயன மாற்றம் கண்டிப்பா உருவாகும். அதுல எந்த நோ டவுட். அந்த ரசாயன மாற்றத்தை பிடிக்கலன்னா எழுத நிறுத்திட்டு வேற நம்பர் எழுதி பாருங்க. எல்லா நம்பரும் எழுதி பயிற்சி பண்றதுக்கு வயசு வேணும், அதையும் பார்த்துக்குங்க. அதுக்கிட்ட நீங்க போகும்போது உங்களுக்கு முன்னால ஒரு சம்பவத்துக்கு போகும்போது எந்த கார் போகுதுன்னு பாருங்க. அந்த கடைசி 2 டிஜிட்டை பார்த்துட்டு வாங்க. எந்த காரனுடைய நம்பர் ஃபேவரா இருக்கோ அந்த நம்பர் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. அது நல்லா இருந்தா அந்த நம்பர் சும்மா இருக்கும்போது எழுதி பாருங்க. சரிங்க. இப்ப எனக்கு அப்படி பார்த்தா 77ங்கிற நம்பர் ரொம்ப ஃபேவர் எப்பவுமே எனக்கு. ஸோ இந்த நம்பர் சும்மா இருக்கும்போது கையில இருந்தா 77 தான் போட்டு பார்த்துட்டே வருவோம். அது மாதிரி பயிற்சி பண்ணி பாருங்க. ரைட். நம்பரை எழுதி ஒட்டிருக்கேன் ஃப்ரண்ட்ல 66, 24. 19, செக் பண்ணி பார்த்தேன். 46, 19 ரொம்ப எனக்கு இது பண்ணுது, டிஸ்டர்ப் பண்ணுது. அதனால இதெல்லாம் நீங்களே உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி புரிய வச்சுக்கலாம். உண்மையிலேயே சிறப்பு அது. எனக்கு 19 ரொம்ப ஃபேவரா இருக்கும். ஆனா என்ன வேலைக்கு போறேன்னு பார்த்து அதுக்கு தகுந்த நம்பரை எழுதி பார்த்ததுல உண்டு. அது வேலை செய்யுதானே? ஆமா வேலை செய்யுது. எனக்கு 66 சுலபமா கொடுக்குதுங்க. சரி, ஞாபகம் வச்சு ரூல் இதுதான். ஓகே ரொம்ப நல்லது. நல்லது. தேங்க்யூ. நன்றி. நன்றி. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம்மா.
ஐயா, விருச்சிக லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி சூரியனா வராங்க. அவங்க 8ல இருக்கும்போது அந்த 10ஆம் இடம், அதாவது 10ஆம் இடம்னும் போது நம்ம ஏதோ ஒரு கர்மா நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா? 8ல இருந்து தசை புத்தி அந்த மாதிரி நடத்தும் போது 8க்குரிய வேலையை செய்வாரா, இல்ல அந்த 10ஆம் பாவத்துக்குரிய வேலையை செய்வாரா? அங்க அந்த 8க்குரியவர் வந்து ஆட்சியாவும் இருக்காரு, கூட செவ்வாயும் இருக்காங்க ஐயா. முதல்ல ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க. ஒரு கிரகம் தான் நின்ற வீட்டு வேலையை முதலில் செய்யும். என்ன செய்யும்? தன்னுடைய ஆதிபத்திய வேலையை செய்யும். 8ல் நின்ற வீட்டுல இறப்பையோ அவமானத்தையோ கொடுக்கும். எதனால கொடுப்பார்? தன்னுடைய வீடு 10ஆம் வீடு, கர்ம ரீதியா கொடுப்பார். நான் என்ன செய்வேன்? நான் இருக்கிற இடத்துல, இந்த இடத்துல என்னுடைய பிரசன்ஸ் இருக்கும், அப்ப இதை செய்வேன். எங்க இருந்து வந்தேன்? அந்த வேலையை செகண்ட் செய்வேன். அதனால அவர் 8க்குடைய வேலையை முதல்ல செய்வார். அவர் 10ஆம் இடத்தின் குணத்தை வேலையை அங்க செய்யறார். எங்கடா போற, எங்க இருந்து வர்றேன்னு கேட்டா, நான் எங்க இருந்து வரேன்? 10ல இருந்து வர்றேன். இப்ப எங்க நிக்கிறேன்? 8ல நிக்கிறேன். அதான் நீங்க ஒரு கிரகம் நின்ற வீட்டு வேலையை தான் முதல்ல சொல்லணும். சூரிய தசை நடக்குது, இல்ல சூரிய பித்தனா இவருக்கு அவமானமோ கண்டமோ கெட்ட பேரோ வரும். அந்த 8ல நிக்கக்கூடிய கிரகம் 10ஆம் அதிபதியா இருக்கிறதுனால உங்க வீட்டுக்கு அருகாமையிலோ வேலைக்கு போற இடத்துலயோ வரும், இல்ல கர்மாவா வரும்னு தைரியமா சொல்லலாம். அது 2வதுதான் சொல்லணும். 10ஆம் இடத்தை நின்ற சாரத்தை எப்படி வலிக்கும்? அது சம்பவம் நடந்தா உயிர் போற மாதிரி வலிக்குமா, அவமானம் வருமா, மனசு செத்து போயிருமாங்கிறது நின்ற சாரத்தை வச்சு சொல்லுங்க. ஓகே, சரிங்க. அப்ப ஜாதகருக்கு தான் கண்டம் வரும் நம்ம எடுக்கணும் இல்லைங்களா ஐயா? நீங்க லக்கணத்துக்கு 8ஆம் அதிபதினு சொல்றதுனால சொல்றோம். ஒண்ணு, சப்போஸ் வேற யாருக்காவது கண்டமனை கேட்டா அது 9வது வீட்டுக்கு 12வது வீடு, அப்பாவுக்கு வைத்திய செலவு வரும்னு சொல்லலாம். பாவத் பாவா அப்பே வராது. ஓகே ஐயா, இன்னொரு கொஸ்டின் ஐயா. இப்போ சுக்கிரன் நம்ம வந்து ஒருத்தருக்கு சர்க்கரை வியாதி இருக்குன்னா அது அவங்க வாழ்நாள்ல ஒரு கேள்வி செகண்ட் ரவுண்டுக்கு வாங்க. ஓகே, நன்றி. ஐயா வணக்கம் ஐயா, சௌந்தர்யா சென்னையில இருந்து. சொல்லுமா சௌந்தரி. ஒரு வேலை கிடைக்குமான்னு கேட்கும்போது சூரியன் உதயத்துல வந்தது, மீன உதயம். ஆனா அது தாண்டி போயிடுச்சு. 19 டிகிரில இருந்தது. இப்போ அது வந்து போயிடுச்சு, கிடைக்கும்னு சொல்லலாமா, இல்ல இதை எப்படி எடுத்துக்கிறது? போயிடுச்சு இல்ல சூரியன். சூரியன் என்ன உதயத்துக்குமா? கும்ப உதயத்துக்கா? மீன உதயத்துக்கு. சிம்ம உதயத்துக்கா? மீன உதயம். மீன உதயத்துக்கு இன்னும் வரல இல்லமாங்க சூரியன். ஆனா நமக்கு அது ஜாமக்கல்ல வெளிக்கட்டத்துல சூரியன் இருந்தது. இருக்கட்டும், நமக்கு கோச்சாட்டில் உள்ள இருக்க சூரியன் இனிமே தான் மீனத்துக்கு வர போறாரு. ஆமா, அந்த டேட்டுக்கு சொல்லணும். அதை எல்லாத்த விட அந்த வேலை எப்ப சந்தோஷப்படும்னா சனி அந்த டிகிரிக்கு வரும்போதுதான் சூப்பரா வேலை செய்யும். அப்பதான் அந்த வேலையே கிடைக்குமா? ஆமா, அந்த வேலை எப்படி கிடைக்குன்னு சொல்றது நீங்க சூரியன் 319 டிகிரி அந்த உதயத்தை டிகிரி தொடும்போது தெரிஞ்சிடும். நமக்கு இந்த வேலை இவ்வளவு சம்பளம் தெரிஞ்சிடும். சனி வரும்போது ஆர்டர் கையில வாங்கிடலாம். ஜாமக்கோல் பிரசனத்துல உதயாதிபதி நீசமானாலும் பலன் நடக்கும். ஆமா, நீசமா இருந்தாருன்னா நமக்கு அந்த வேலை பிடிக்காதுன்னு அர்த்தம். உதயாதிபதிங்கிறது யாருன்னா அந்த வேலையில கிடைக்கிற சந்தோஷ துக்கத்தை அனுபவிக்கிற நபர்னு அர்த்தம். ஆனா வேலை கிடைக்கும். நீசமா இருந்தா பலன் நடக்காது. எவ்வளவு நீசமா இருந்தாலும் கிடைக்கும். உச்சமா இருந்தா வேணான்ட்டு போயிடுவான். நீசமா இருந்தா இந்த விட பெட்டரான வேலை கிடைச்சிருக்கலாம் அப்படிங்களா, அந்த வேலையில ஒரு மன திருப்தி இல்லாம இருக்கலாம். புரிஞ்சுதுன்னா? புரிஞ்சது. நல்லதுமா.